ஹலோ கைஸ், ஒரு முடிவே இல்லாத சுழல் உங்களையே நீங்கள் திரும்ப திரும்ப துரத்துனா எப்படி இருக்கும்? அதாவது நடுக்கடலில் யாருமே இல்லாத இடத்துல ஒரு ஷிப் நிற்கிது. அதுக்குள்ளே மாட்ட நம்ம ஹீரோயின். அங்கேருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொன்ன கதை தான் ட்ரையாங்கிள். வெல்கம் டு ஹாலி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் ஜெஸ் அவங்க பையன் டாமி கிட்ட பயப்படாததெல்லாம் ஒரு கெட்ட கனவு தான் பேசிகிட்டு இருக்காங்க. டாமி கையில் கொஞ்சம் பெயிண்ட் இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. டாமிக்கு ஆர்டிசம் இருக்கிறதுனால அவன் எல்லா விஷயத்துலையுமே ஸ்லோவாக தான் இருப்பான். ஒரு சீனில் டாமி பெயிண்டெல்லாம் கொட்டிடுறான். ஜெஸ் அவனை திட்டிட்டு டென்ஷனாக பெயிண்டெல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக காலிங் பெல் அடிக்குது. ஜெஸ் வெளியே போய் பார்க்குறாங்க. வெளியே யாருமே இல்லை. அவங்க நெய்பர்கிட்ட யாராவது வந்து காலிங் பெல் அடித்தாங்களான்னு கேட்குறாங்க. அவர் இல்லை ஜெஸ், நான் யாரையும் பார்க்கலன்னு சொல்லிடுறாரு. உள்ளே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஓட்டியிருக்க ஸ்டிக்கி நோட்டை பார்க்குறாங்க. அதில் ட்ரையாங்கிள் ஹார்பருக்கு 8:30க்கு வான் போட்டிருக்கு. ஸோ இப்போ ஜெஸ் அங்கே தான் கிளம்பி போகிறாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணி காரில் வச்சுட்டு டாமியை கூப்பிட்டா அவன் வரவே மாட்டேங்கிறான். எப்படியோ சமாதானப்படுத்தி அவனையும் ஜெஸ் கூப்பிட்டுட்டு அந்த ஹார்பருக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஹார்பரில் ஜெஸ்க்காக கிரேக், அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கால அந்த பொண்ணு பேர் வெதர், ரைட் சைடில் இருக்க பொண்ணு பேர் சாலி, சாலியோட ஹஸ்பண்ட் டவுனி, அப்புறம் விக்டர். இவங்க 4 பேரும் ஜெஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்பருக்குள்ளே சோகமாக வர ஜெஸ்ஸை பார்த்து கிரேக் ஏன் இவ்வளோ சோகமாக வர, டாமி எங்கன்னு கேட்பான். இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்குது, டாமி ஸ்கூலுக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு எல்லாம் கிளம்பிடுறாங்க. எல்லோரும் ட்ரையாங்கிள்னு ஒரு சின்ன போட்டில் ஏறி கடலுக்குள்ளே போவாங்க. எல்லோரும் போட்டு மேலே என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜெஸ் மட்டும் கீழே தூங்கிட்டு இருப்பா. அப்போ ஒரு கனவு வரும். அதில் ஜெஸ் கடல் கரையில் செத்து கிடப்பா. அப்போது சடனாக எந்திரிச்சிருவா. வெதருங்கிற பொண்ணு வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்லை ஒரு கெட்ட கனவு தான் சொல்லுவாள். கெட்ட கனவுகள் வருது வாழ்க்கையில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மேலே போகிறாங்க. மேலே கிரேக்கும் விக்டரும் ஜெஸ்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் ஜெஸ் ஒரு மாதிரியாக இருக்கான்னு விக்டர் கேட்கும்போது, டாமி ஆர்டிஸ்டிக் சைல்டுன்னு உனக்கே தெரியும், அவனை பார்த்துக்கிறதுனால மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அவன் ரொம்ப டயர்டாகிறா. ஸோ அவள் லைஃப்பில் ஒரு சின்ன பிரேக் வேணும்னு சொல்லிட்டு தான் அவளை நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு கிரேக் சொல்லி முடிக்கும்போது, கரெக்டாக பேசி முடிக்கும்போது வெதரும் ஜெஸ்ஸும் மேலே வந்துடுறாங்க. எல்லோரும் கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பெரிய புயல் அவங்கள பார்த்து வந்துட்டுருக்கோம். அதை எல்லோரும் பார்த்துட்டு கீழே போய் போட்டில் இருக்க ரேடியோ வச்சு கோஸ்ட் கார்ட் கிட்ட ஹெல்ப் கேட்க முடியுமான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிரேக் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பொண்ணு கனெக்ட் ஆவா. அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாரும் செத்துட்டாங்க, நான் எல்லாத்தையும் கொன்னுட்டேன்னு சொல்லுவா. கிரேக் உங்கள் லொக்கேஷன் என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்போது சடனாக கட் ஆயிரும். எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு போட்டை திருப்பலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஒரு பெரிய அலை வந்து போட்டையே கவுத்து போட்டுரும். எல்லாரும் அந்த கவுந்த போட்டு மேலே ஏறி சேஃப் ஆயிடுவாங்க. ஆனால் ஹெதர் மட்டும் அந்த கடல்லையே காணாமல் போயிடுவா. வெதர் காணாமல் போனதுனால சாலி அழுதுகிட்டே இருப்பா. எல்லாரும் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு அந்த போட்டு மேலேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தூரத்தில் ஒரு பெரிய ஏஓலஸ்னு ஒரு ஓஷன் ஷிப் வரதை பார்க்குறாங்க. அந்த ஷிப்லேருந்து ஒரு உருவம் இவங்கள பார்க்குது. இவங்க ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க அந்த உருவத்தை பார்த்துட்டு ஹெல்ப்னு கத்தும்போது அது கரெக்டாக உள்ளே போயிடுது. இவங்க எல்லாரும் ஷிப்குள்ளே ஏறி போய் பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. என்னடா இவ்வளோ பெரிய ஷிப்பில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்து ஷிப்புக்குள்ளே போவாங்க. எல்லாரும் உள்ளே போகும்போது ஜெஸ் மட்டும் நான் இங்கே முன்னாடியே நடந்திருக்கேன்னு சொல்கிறா. அதுக்கு இதெல்லாம் ஒரு பிரம்மதான் சொல்லிட்டு திருப்பி எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஏஎல்எஸ் கப்பலோட பெயிண்டிங் இருக்குது, அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஏஎல்எஸ்னா யாருன்னு கேட்கும்போது, ஏஎல்எஸ் வந்து காற்றோட கடவுள். அவருக்கு ஒரு பையன் இருந்தால் அவன் பேர் சிசிபஸ். அவர் பையன் சாவை ஏமாத்த பார்ப்பான். அதுக்கு அந்த சாவோட கடவுள் ஒரு பெரிய தண்டனை கொடுப்பாரு. என்ன தண்டனைன்னு கேட்கும்போது, அதாவது ஒரு பெரிய பாறையை உருட்டி கொண்டு போய் மலையோட உச்சியில் வைக்கணும். அந்த உச்சியில் வச்சோடனே அந்த பாறை திரும்பியும் கீழே உருண்டு விழுந்துடும். திரும்ப திரும்ப அவர் அந்த உச்சியில் வச்சுக்கிட்டே இருப்பார். அது கீழே உருண்டு விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவங்க ஒரு டைம் லூப் மாதிரியான்னு கேட்பாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு டைம் லூப் மாதிரி தான் சொல்லுவார். ஜெஸ் ஒரு நிமிஷம் அந்த பெயிண்டிங்கை முடிவே இல்லாத தண்டனையாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பா. இதை பேசிட்டு கிளம்பும் போது கரெக்டாக பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்கும். சவுண்டு வந்த பக்கம் விக்டரும் கிரேக்கும் யாராவது இருக்காங்களான்னு பார்க்க போகிறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. விக்டர் ஒரு சாவி கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுவார். ஜெஸ் அதை சாவியை வாங்கி இது என்னோட சாவி தான் சொல்கிறா. இங்கே இருக்க யாருமே நம்பலை. அவன் இங்கே பாருங்க, இது என்னோட காரோட சாவி, இது என்னோட வீட்டோட சாவி, என் பையன் ஃபோட்டோ கூட இருக்குன்னு காட்டுறா. ஒருவேளை ஹெதர் வந்திருப்பாளோன்னு சாலி கேட்குறா. ஹெதர் வந்தால் எதுக்கு சாவியை கீழே போட்டு விளையாடணும், நம்மக்கிட்டே வந்திருக்கலாமேன்னு டோனி சொல்லிடுறாரு. அப்புறம் எல்லாரும் அந்த ஷிப்போட ஹால்குள்ளே வந்து பார்க்குறாங்க. அங்கேயும் யாருமே இல்லை. என்னடா இவ்வளோ பெரிய ஷிப்பில் ஒருத்தர் கூடவா இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கும்போது விக்டர் டைம் என்னன்னு கேட்குறான். கிரேக் 11:30ன்னு சொல்கிறான். ஆனால் ஜெஸ்ஸோட வாட்ச்லேயும் அந்த ஷிப்பில் இருக்க வாட்ச்லேயும் டைம் 8:17 ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கு. சாலிங்கிற பொண்ணு ஹெதர் தான் இங்கே வந்திருக்காளோன்னு ஹெதர்னு கத்திக்கிட்டே இருக்கா.
அப்போ ஜெஸ் பின்னாடி திரும்ப பார்க்கும்போது யாரோ அங்கே நிற்கிற மாதிரி தெரியுது. யாரோ அங்கே நின்றுட்டு இருக்காங்கன்னு ஜெஸ் சொல்கிறா. உடனே விக்டர் போய் அங்கே பார்க்குறான். ஆனால் அங்கேயும் யாருமே இல்லை. என்னடா இவ்வளோ நேரம் ஐயும் விக்டரையும் ஆளக்கானன்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸும் கிரேக்கும் விக்டரை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரூமில் சவுண்டு வருதுன்னு சொல்லி ரூமை திறந்து பார்த்தா அங்கே கண்ணாடியில் கோ டு தியேட்டர்னு ரத்தத்திலே எழுதியிருக்கு. அதை கண்டுக்காம கிரேக் பாட்டுக்கு வெளியே வந்துடுறான். கிரேக் அங்கே ரத்தத்தால் எழுதியிருக்கு, நீ பாட்டுக்கு கண்டுக்காம போய்கிட்டே இருக்கேன்னு ஜெஸ் சொல்கிறாங்க. ஜெஸ் நம்மளை யாராவது பயமுறுத்துறதுக்காக எழுதியிருக்கலான்னு சொல்கிறாரு. அப்படியா, இப்போதான் நம்ம தப்பிச்சே வந்தோம், அதுக்குள்ள நம்மளை எதுக்கு பயமுறுத்தவங்க ட்ரை பண்ண போறாங்கன்னு கேட்குறாங்க. சரி இப்போ என்னதான் பண்ணணும்னு கேட்குறாரு. இல்லை ஏதோ தப்பா இருக்கு, நான் அந்த போட்டை விட்டு முதல்ல வெளியே போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கட் பண்ணி சாலியும் டோனியும் காட்டுறாங்க. சாலி அங்கே கொஞ்சம் ரத்தம் சிந்தி இருக்கு, அது பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. டோனி அதை பார்த்துட்டு சாலி என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம தேட்டருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிளட்டை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஆனால் அந்த தேட்டருக்கு தான் போயிட்டு இருக்கு. தேட்டருக்குள்ளேயும் போய் பார்க்குறாங்க, அங்கேயும் யாருமே இல்லை. கட் பண்ணா நம்ம ஜெஸ் அந்த ஷிப்போட ஹாலில் யாரையோ தேடிட்டு இருக்காங்க. ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து விக்டர் ரத்தத்தோட வந்துட்டு இருக்காரு. என்னாச்சு விக்டர்னு ஜெஸ் பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் விக்டர் ஜெஸ்ஸோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்குறான். அப்போ ஜெஸ் விக்டரோட தலையில் அடிபட்டிருக்க இடத்துலயே திரும்பவும் ஒரு அடி அடிக்கிறாங்க. விக்டர் அங்கேயே இறந்துடுறான். அப்போ தேட்டரில் யாரோ அழுகிற சவுண்டு கேட்குதுன்னு தேட்டரில் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா கிரேக்கை யாரோ சுட்டு கொன்னிருக்காங்க. என்னாச்சுன்னு ஜெஸ் கேட்குறாங்க. ஆனால் சாலி, நீ பக்கத்திலே வராத, நீ தான் அவனை கொண்டேன்னு சொன்னான். எது நான் கொண்டனா? நான் விக்டர் கூட இருந்தேன், அவனை யாரோ தலையில் பலமாக அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறா. அதையும் நீ தான் பண்ணியிருப்பேன்னு டோனி சொல்கிறாரு. என்னது நான் பண்ணியிருப்பேனா? நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்போது எங்களை எதுக்கு தேட்டருக்கு வர சொன்னேன்னு சொல்கிறாரு. என்னது நான் வர சொன்னா? நான் சொல்லவே இல்லை. ஆமாம் ஜெஸ், நீ தான் வர சொன்ன, அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கோம்னு சொல்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சாலியும் டோனியும் யாரோ சுடுறாங்க. ஜெஸ் டக்குன்னு ஒரு சேருக்கு பின்னாடி ஒளிஞ்சு மேலே பார்த்தா அங்கே ஒருத்த மாஸ்க் போட்டு சுட்டுட்டு இருக்கான். சாலியை காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த கொலைகாரன் சாலியை கொன்னுடுறான். வேற வழி இல்லாமல் ஜெஸ் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறா. அங்கங்கே ஒளிஞ்சு கடைசியாக வெளியும் வந்துடுறா. ஆனால் வெளியும் அந்த கொலைகாரன் வந்து ஜெஸ்ஸை கொல்ல பார்த்துட்டு இருக்கான். அங்கேருந்து தப்பிச்சு ஒரு கோடாலி எடுத்து அந்த கொலைகாரனை போட்டு காட்டுன்னு காட்டிட்டு இருக்கா. யார் நீ, ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொன்னுட்டு இருக்கன்னு கேட்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த கொலைகாரன் வெளியே போகிறதுக்கு ஒரே வழி எல்லாத்தையும் கொன்னுடுன்னு சொல்கிறான். ஜெஸ் அந்த கோடாலியை வச்சு அந்த கொலைகாரனை ஒரே அடியே அவன் அப்படியே கீழே போய் விழுந்துடுறான். அந்த கொலைகாரனை ஜெஸ் அங்கேயே கொன்னுடுறாங்க. என்னடா அவ்வளோதானா படம்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இனிமே தான் படமே ஆரம்பிக்க போகுது. இப்போ ஜெஸ்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. அந்த கொலைகாரனையும் ஜெஸ் கொன்னுட்டாங்க. இப்போ அந்த ஷிப்பில் அவங்க மட்டும் தான் தனியாக இருக்காங்க. அவங்க ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. இப்போது அந்த ரூமில் ஒரு சாங் ஓடிட்டு இருக்கு. அதை ஜெஸ் மாற்றி வைக்கிறா. இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறது, அந்த பரேட்லலாம் போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு பாட்டை போடுறா. இப்போ வெளியே யாரோ ஹெல்ப்னு கத்துற மாதிரி இருக்கு. யாருன்னு போய் பார்த்தா ஜெஸ் மட்டும் ஷாக் இல்லை, இது நமக்கே ஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா இறந்து போன நம்ம ஜெஸ்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் திரும்பியும் ஹெல்ப்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஜெஸ் அதை பார்த்துட்டு என்னடா இது முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு, எப்படி திரும்பவும் இது நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் ஞாபகம் வருது, அவங்க ஷிப்பில் ஏறும்போது ஒரு உருவம் வந்து பார்த்துட்டு உள்ளே போகும்ல, அது இவங்க தானே. இப்போதான் இவங்களுக்கே புரியுது. குழப்பத்தோடு அவங்க அதே ரூம்குள்ளே போயிடுறாங்க. திரும்பி வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஏன்னா அவங்க அப்பயிலே ஷிப்பில் ஏறி இருப்பாங்க. இப்போது ஷிப்பில் 2 ஜெஸ் இருக்காங்களா, அதனால் இவங்க ஃபஸ்ட்டு வந்ததுனால இவங்களை ஃபஸ்ட் ஜெஸ்ன்னு கூப்பிடுவோம். இவங்க இப்போ செகண்டாக வரதுனால செகண்ட் ஜெஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட் ஜெஸ் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஷிப்குள்ளே போகிறாங்க. அங்கே கிரேக்கும் செகண்ட் ஜெஸ்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஜெஸ் முன்னாடி ஏறும்போது சொல்லியிருப்பாங்களே இந்த இடத்துல நான் முன்னாடியே நடந்திருக்கேன்னு, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஜெஸ் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கும்போது ஏன் அப்படி சொன்னோன்னு இப்போ தான் அவங்களுக்கே புரியுது. அதை பற்றி அவங்க பேசி முடிச்சுட்டு கிளம்பினோடனே நம்ம ஃபஸ்ட் ஜெஸ்ஸும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க ஷிப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களே அந்த இடத்துக்கு போய் திரும்பவும் அந்த ஷிப்பை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஜெஸ் ஒளிஞ்சிருன்னு கேட்டுட்ருக்காங்க. என்னடா இது நடந்ததே திரும்ப நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் தலையில் கை வச்சுட்டு கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது தான் அவங்க பேக்கெட்டில் இருந்து அந்த சாவி கீழே விழுந்துடுது. இதை தான் முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட் சீனில் வந்து இந்த சாவியை தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம விக்டர் ஜெஸ்கிட்ட கொடுப்பாரு. இப்போ சவுண்ட் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்களா, அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெஸ் அங்கேருந்து ஓடி கோ டு தியேட்டர்னு ரத்தத்தில் எழுதிருந்துச்சுல அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு இப்போ இந்த ஹாலுக்கு வந்துடுறாங்க. அங்கே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது தான் செகண்ட் ஜெஸ் திரும்பி பார்த்துருவாங்க. இவங்கள பார்த்துட்டு அங்கே யாரோ இருக்குன்னு சொன்னதுனால தான் விக்டர் அங்கேருந்து ஓடுவான். அங்கேருந்து இவங்களும் ஓடி வெளியே வந்து கடலில் பார்க்கும்போது தான் டோனியோட பாடியை யாரோ எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டிருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக விக்டரும் வந்துடுவான். ஜெஸ் எனக்கு முன்னாடியே எப்படி நீ கீழே வந்தேன்னு கேட்டுட்டு இருப்பான். நல்லா கவனி, உனக்கு தலையில் அடிபட்டுரும், கிரேக்கையும் யாரோ சுற்றுவாங்க, நம்ம எல்லாருமே செத்துருவோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறேன்னு கேட்பாரு. இங்க வான் கூட்டிட்டு போய் டோனியோட பாடியை கடல்ல காட்டுவாங்க. அங்க டோனியோட பாடியும் கடல்ல இருக்காது. விக்டர் அதை நம்பாமல் பேசிகிட்டு இருக்கும்போது தான் நான் சொல்கிறத கேளு விக்டர்னு ஃபஸ்ட் ஜெஸ் விக்டரை தள்ளுவாங்க. அப்போது தெரியாமல் பின்னாடி இருக்க கம்பி விக்டரோட கழுத்தில் சொருகிரும். ஜெஸ் அதை நான் பண்ணலைன்னு சொல்லி பயந்துட்டே ஓடிடுவா. கீழே போய் ஒரு ரூமில் அழுதுட்டு இருக்கும்போது தான் அங்கே நிறைய பேப்பரில் அவங்க வந்தால் கொன்னுடுன்னு எழுதியிருக்கு. இவங்களும் ஒரு பேப்பரில் எழுதி பார்க்குறாங்க. அது இவங்க ஹேண்ட் ரைட்டிங் தான். இவங்களே எழுதி கசக்கி போட்டிருக்காங்க. ஒரு மூலையில் அந்த கொலைக்காரன் போட்டிருந்தான்ல அந்த மாதிரியே ட்ரெஸ்ஸும் கன்னும் நிறைய இருக்குது. அதை எடுத்துகிட்டு கீழே பார்க்குறாங்க.
அந்த கம்பியில் அவங்க கழுத்தில் போட்டிருக்க செயின் மாதிரியே ஒரு செயின் மாட்டிகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே பார்த்தா கொத்தா அவ்வளோ செயின் கிடக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கழுத்தில் இருக்க செயினும் கட்டாயி உள்ளேயே விழுந்துருது. இப்போ அவங்க அந்த கன்னை எடுத்துகிட்டு ஹாலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போது செகண்ட் ஜெஸ்ஸும் விக்டரும் அங்கே சண்டை போடுவாங்களா, அது நடக்கலை. இவங்க உள்ளே பூந்து அதை கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போது செகண்ட் ஜெஸ்ஸை சுடலான்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்க சுட மனசு இல்லாமல் அப்படியே விட்டுருவாங்க. செகண்ட் ஜெஸ் அங்கேருந்து ஓடிடுவா. விக்டர் கிட்ட போய் நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் தியேட்டரில் கன் சவுண்ட் கேட்கும். அங்கே போய் பார்த்தா அந்த கொலைகாரன் கிரேக்கை சுட்டிருப்பான். அவன்கிட்ட இருந்து சாலியும் டோனியும் காப்பாற்றி யார் வந்தாலும் சுடுன்னு சொல்லி ஒரு ரூமில் டோனிக்கிட்ட கன்னை கொடுத்துட்டு போயிடுவா. விக்டரை போய் பார்த்தா விக்டர் அங்கே இல்லை. யாரோ அவனை இழுத்துட்டு போய் போட்டை விட்டு வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ கட் பண்ணி டோனியும் சாலியும் காட்டுறாங்க. யார் வெளியே வான்னு டோனி கத்திட்டு இருப்பாரு. யாருன்னு பார்த்தா அந்த கொலைகாரன் தான் அங்கே நின்றுட்டு இருப்பான். இப்போ அந்த கொலைகாரன் மாஸ்கை கழட்டுவான் பாருங்க, அதுவும் நம்ம ஜெஸ் தான். இப்போது இந்த ஜெஸ்ஸை வந்து கில்லர் ஜெஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த ஜெஸ் டோனிகிட்ட போய் பேசிகிட்டு இருப்பா. டோனி ஜெஸ் என்னாச்சும் உன் தலையில் ரத்தம் வருதுன்னு கேட்பான். அது ஒன்றும் இல்லை வாங்கன்னு சொல்லி கில்லர் ஜெஸ் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜெஸ் சாலி டோனின்னு கத்திட்டே இருப்பா. அது அவங்க 2 பேருக்கும் கேட்கும். ஆனால் கில்லர் ஜெஸ் அங்கேருந்து அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் வச்சு கத்தி எடுத்து 2 பேரையும் குத்துன்னு குத்திடுவா. குத்தெல்லாம் வாங்கி சாலி அங்கேருந்து தப்பிச்சு ஓடுவா. சாலி ஓடுறத பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு ஜெஸ் அவள் பின்னாடியே ஓடுவாங்க. ஆனால் டோனி பாவம் அங்கேயே இறந்துருவான். சாலி ஒரு ரூம்குள்ளே போய் காப்பாற்றுங்க எல்லாரும் செத்துட்டாங்க, அவள் எல்லாத்தையும் கொண்டுட்டான்னு சொல்லுவா. இதுதான் ஃபஸ்ட்டு சீனில் ரேடியோவில் கனெக்ட் ஆகி கிரேக் பேசிகிட்டு இருப்பான். அங்கேருந்து சாலி வெளியே போய் ஷிப்போட வேற இடத்துக்கு போவா. அங்கே ஏகப்பட்ட சாலியோட டெட் பாடியாக இருக்கும். இதுலேருந்தே பாருங்க எவ்வளோ டைம் அவங்க அந்த டைம் லூப்லேயே திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஜெஸ் வந்து நம்ம சாலி கிட்ட இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது கீழே ஒரு சவுண்ட் கேட்குதுன்னு எட்டி பார்த்தா நம்ம செகண்ட் ஜெஸ் கில்லர் ஜெஸ்ஸை அடித்து தண்ணியில் போட்டுருவா. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஜெஸ்ஸும் பண்ணியிருப்பாங்க. அதையும் பார்த்துட்டு நம்ம சாலி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சாலி அங்கேயே செத்துடுறா. இப்போ திருப்பி ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு எட்டி பார்த்தா 3வது கேங் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இப்போ செகண்ட் ஜெஸ் கீழே நின்று பார்க்குறாங்களா, அதுக்கு மேலே நின்று நம்ம ஃபர்ஸ்ட் ஜெஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தேர்டாக வர கேங்கில் ஒரு ஜெஸ் இருக்காங்களா, அவங்கள நம்ம வந்து தேர்ட் ஜெஸ்ன்னு சொல்லிக்கலாம். இப்போ உடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஜெஸ் கீழே போய் அந்த கப்பலையே நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஜெஸ் அழுதுகிட்டே போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஜெஸ்ஸும் இப்போ வந்து விக்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுவாங்க, நீங்கள்லாம் செத்துருவீங்க, நம்மலாம் தப்பிக்கணும்னு தானே பேசணும். ஆனால் இவங்க வேற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன மாதிரியே ஒருத்தியை பார்த்தேன், அவன் என்னை கொல்ல பார்த்தாங்கிற மாதிரி வேற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா இவங்க நடுவில் பூந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல எதுவுமே நடந்திருக்காது. அதனால் அவங்க அதே மாதிரி பேசிட்டாங்க. இவங்க நடுவில் பூந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணதுனால இது வேற மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. அதாவது என்ன நடந்திருக்கும், நம்ம ஜெஸ் வந்து விக்டரை அங்கேயே கொண்டு இருக்கணும். ஆனால் அப்படி நடக்கலை. ஏன்னா நம்ம ஜெஸ் 1 அந்த இடத்துக்கு வந்து ஜெஸ் 2 சுடலான்னு பார்ப்பாங்க. ஆனால் சுட முடியாது. ஸோ ஜெஸ் 2 அங்கேருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. அப்புறம் கில்லர் ஜெஸ் டோனியும் சாலியும் கத்தி எடுத்து குத்துவாளா, டோனி இறந்துருவாரு, சாலி அங்கேருந்து ஓடிடுவா. அப்போது அந்த கில்லர் ஜெஸ் வெளியே வரும்போது தான் ஜெஸ் 2 அவங்கள பார்த்து அடித்து கப்பலிருந்து தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க. இவங்க இப்படி பண்ணதுனால தான் இது அப்படியே மாற்றி நடந்துருச்சு. ஸோ இப்போ என்ன நடக்கும், விக்டர் சொல்கிறத கேட்க மாட்டா. அதனால் வந்து ஜெஸ் 2 வந்து அவங்கள தள்ளும்போது அங்கே இருக்க கம்பி விக்டரோட கழுத்தை தெரியாமல் குத்தி அவன் அங்கேயே அடிபட்டு விழுந்துருவான். ஜெஸ் 2 அங்கேருந்து நான் பண்ணலன்னு ஓடிடுவாங்க. இப்போ ஜெஸ் 1 அங்கே போய் உன்னை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் விக்டர்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ நேராக கீழே போய் கோ டு தியேட்டர்னு ரத்தத்தில் எழுதிருந்துச்சுல, அந்த ரூமுக்கு போகிறாங்க. இப்போ அங்கே எதுவுமே இல்லை. டோனியோட பாடியும் அங்கே தான் இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அந்த ரத்தத்தை தொட்டு இவங்க தான் கோ டு தியேட்டர்னு எழுதுறாங்க. எழுதிட்டு டோனியோட பாடியை தூக்கி கடலில் போட்டுடுறாங்க. அப்புறம் கிரேக்கோட பாடியும் தூக்கி தண்ணியில் போட்டுடுறா. ஆளில் இருக்க டோனிட்டியும் சாலிட்டியும் வந்து கிரேக் நம்மளை தேட்டரில் வெயிட் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அந்த கொலைகாரனோட ட்ரெஸ்ஸையும் துப்பாக்கியும் எடுத்துகிட்டு கீழே வராங்க. அங்கே நம்ம கிரேக்கை சுடலான்னு துப்பாக்கியை நீட்டிகிட்டு இருக்கும்போது தான் கிரேக் ஜெஸ்ஸோட காலை பார்த்துட்டு ஜெஸ் என்னத்தை போட்டிருக்க, என்ன இதுன்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஜெஸ் நம்ம எல்லாரும் இங்கேருந்து தப்பிக்கணும்னா எல்லாரும் சாகணும், அப்போ தான் தப்பிக்க முடியும்னு சொல்லி கிரேக்கை சுட்டுடுறா. இதனால தான் கிரேக் வந்து ஜெஸ் தான் என்னை சுட்டான்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் சீனில் காட்டின மாதிரியே ஃபர்ஸ்ட் ஜெஸ் டோனியும் சாலியும் சுடுவா. அவங்க 2 பேரும் செத்து போனதுக்கப்புறம் தேர்ட் ஜெஸ் மட்டும் அங்கேருந்து ஓடுவாளா. அவளை துரத்திட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஜெஸ்ஸும் அங்கே போவாங்க. அங்கே அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் நடந்த மாதிரியே நம்ம தேர்ட் ஜெஸ் ஃபர்ஸ்ட் ஜெஸ்ஸை தண்ணியில் அடித்து தள்ளிடுவாங்க. இப்போ படத்தோட ஸ்டார்டிங்கில் போட்டில் ஏறினோடனே ஜெஸ் தூங்குவாங்களே, அப்போ ஒரு கனவு வரும். அதில் இருந்த இடத்துல தான் இப்போ ஜெஸ் அங்கே சுற்றி முற்றி பார்க்கும்போது தான் தெரியுது அது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க பீச் தான். அங்கேருந்து ஓடி அவங்க வீட்டுக்கு போய் ஜன்னல் வழியாக அவங்க பையன் டாமியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் அமைதியாக அங்கே வரைஞ்சிட்டு இருப்பான். அப்போ படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டின ஃபர்ஸ்ட் ஜெஸ் இருப்பாங்க. அங்கே அவங்க டாமி கிட்ட எரிஞ்சு விழுவாங்க. அப்போ ஜன்னல் வழியா டாமியை பார்த்துட்டு இருக்கும்போது டாமி அவங்கள பார்த்து பெயிண்டை கொட்டிடுவான். பெயிண்ட் கொட்டினதை பார்த்து நம்ம ஸ்டார்டிங் ஜெஸ் டாமியை அடிப்பாங்க. நம்ம இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கமேனு ஜெஸ் வெளியே நின்று வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜெஸ் போய் காலிங் பெல் அடிப்பாங்க. அப்போ நம்ம ஸ்டார்டிங் ஜெஸ் வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்க நெய்பர்கிட்ட கேட்கும்போது அவரும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு.
உள்ளே வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஜெஸ் அடித்து கொன்றுவாங்க. அதை நம்ம டாமி பார்த்துருவான். அப்போ தான் அவனை பிடிச்சி படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்துச்சுல கெட்ட கனவு தான் அந்த சீன் இப்போ தான் வரும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஜெஸ்ஸை தூக்கி ஒரு பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜை போய் பார்க்குறாங்க. அங்கே ஸ்டிக்கி நோட்டில் ட்ரையாங்கிள் ஹார்பருக்கு 8:30க்கு வான் போட்டிருக்கு. அவ்வளோதான், நம்ம லூப்பு பிரேக் பண்ணிட்டோன்னு சொல்லி டாமியை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. டாமிகிட்ட அவங்க பேசிட்டே வராங்க. ஆனால் அவன் பேசவே மாட்டேங்கிறான். போயிட்டு இருக்கும்போதே ஒரு பறவை வந்து அவங்க கார் கண்ணாடியில் மோதி கண்ணாடியில் ரத்தமாயிருது. அப்போ ஜெஸ் அந்த பறவை எடுத்து ஓரமாக போடலான்னு போகும்போது பறவையில் ட்ரம்ஸ் வாசிப்பாங்களே அதெல்லாம் இங்கே வாசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜெஸ் அதை தூக்கி போட ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. கீழே பார்த்தா அங்கேயும் அவ்வளோ பறவை செத்து கிடக்கும். ஸோ இன்னும் லூப் பிரேக் ஆகலைன்னு சொல்லிட்டு டாமியை கூப்பிட்டு ஹார்பருக்கு கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கும்போதே கண்ணாடியில் இருக்கிற ரத்தத்தை பார்த்து அழுதுகிட்டே இருப்பான். ஜெஸ் பின்னாடி திரும்பி அழுகாதன்னு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு ட்ரக் வந்து காரை இடிச்சிரும். ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே டாமியும் ஸ்டார்டிங் ஜெஸ்ஸும் இறந்துருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஜெஸ் அங்கேருந்து தப்பிச்சு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு டாக்ஸி டிரைவர் பின்னாடி வந்து போகலாமான்னு கேட்பாரு. அதுக்கு ஜெஸ் எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டு இருப்பாங்க. உடனே அவர் அந்த பையனை பாருங்க, போன உயிர் திரும்ப வராதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. உடனே ஜெஸ் என்னை ட்ரையாங்கிள் ஹார்பருக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. போகும்போது ஜெஸ் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தூங்கி எந்திரிச்சு ட்ரையாங்கிள் ஹார்பரில் நின்றுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே ஒரு கனவு மாதிரி ஃபீல் ஆயிரும். உள்ளே போகும்போது தான் டாக்ஸி டிரைவர் நீங்கள் திரும்பி வருவீங்களா, நான் வெயிட் பண்ணட்டுமான்னு கேட்பாரு. வெயிட் பண்ணுங்க, ப்ராமிஸாக நான் வருவேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்த மாதிரி நம்ம ஜெஸ் வர்றது கிரேக் பேசுகிறதெல்லாம் நடக்கும். அப்படியே அவங்க பேசிட்டு திரும்பவும் அந்த கடலுக்குள்ளே போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அவங்க திரும்பவும் அந்த கடலுக்குள்ளே போய் அவங்க போட் கவுந்து அந்த ஷிப்பில் ஏறி திரும்பவும் அந்த டைம் லூப் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வேறு ஏதாவது படம் உங்களுக்கு பார்க்குறனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்கள் ஃபோனை உடனே தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.